Hi, welcome back to Raj Gamer Channel. வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோர்டோ ஃபார்மேட் சீரிஸ் சாப்டர் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மூணுத்தையும் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்காதீங்க. நேற்று போட்ட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். RCB 2025 அதில் மும்பை வின் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. சிஎஸ்கேவால் அடிக்க முடியாது, மும்பை வின் பண்ணியிருக்கோம். தம்பி எப்பவும் எடிட்டரே அந்த அனிமே எடிட்டை கொஞ்சம் போட்டு விடு இன்ட்ரோக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இந்த எபிசோட்லேருந்து இட்ஸுக்கு ரெஸ்கியூ ஆர்க்குன்னு ஒரு ஆர்க் ஆரம்பிக்க போகுது. ஓகே, இன்ட்ரோ. Sabe na moto da mãe Pinadinha, jogando cabelo, ela toda lindinha de short, eu com os amigos, tá vendo? Que ela tá de marquinha. Eita novinha delícia, ela tá de marquinha de fita. Ela não sai da minha cabeça, tá cabeçada ela é pica. போடுறாங்க சோர்டோ சாப்டர் 2 உச்சிஹா ஹோக்காகே, அதுதான் இந்த சாப்டரோட பேர். ஓப்பன் பண்ணால் கனாபி வந்து ஹாஸ்பிட்டலில் இட்சுக்கியையும் சொருட்டோவையும் பார்க்க போகிறா. பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய சவுண்டு கேட்டுட்ருக்க. பார்த்தா சொருட்டோ கத்திட்டு இருக்கான். இங்கேயும் வந்து ஆனால் கத்திட்டு இருப்பான்னு கோவத்தோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்தா சருட்டோவும் படுத்து கிடக்கான். அவனை போய் மங்குன்னு தலையிலே ஒரு கொட்டு. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ப்ளே கிரவுண்ட் இல்லைடா, ஹாஸ்பிட்டல் இதுலேயும் மேலே போய் கத்திக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி இன்னொரு கொட்டு வைக்கிறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன்ஸை காட்டுறாங்க. பார்த்தா டீம் 10 யாருன்னு தெரியும். இதில் வந்து ஷிகடாயோட பையன் ஷுகாக்கு, இவன் பேர் ஷுகாக்கு. அப்புறம் சோச்சோவோட பையன் பேர் சோஜி, அதே பேர் தான், சோஜி தான் அவன் பேர். அப்புறம் ஈனோஜினோட பொண்ணு பேர் வந்து ஈனோஷுக்கு. பேசிட்டு வராங்க. ஷிகாக்கு சொல்கிறான், நான் வந்து சொருட்டோவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தேன், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சோச்சி, எனக்கு அவனை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் சொல்லி பொட்டேட்டோ சிப்ஸை தின்னுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஈனோஷிக்கே கேட்குறா, இந்த பொட்டேட்டோ சிப்ஸை யாரா வாங்கி கொடுத்தான்னு. அதுக்கு ஷுகாக்கு சொல்கிறான், மிராய் சென்சே தான் இதை சொல்லி இது வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. பார்த்தா நைட் ஆயிடுச்சு. சொருட்டோக்கு சின்ன அடிப்பட்டதுனால அவன் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். நான் திரும்பி ஷினோபி லைஃபுக்கு போகிறேன்னு சொருட்டோ சொல்லிகிட்டு இருக்கான். இட்சுகி, நீனும் திரும்பி ஷினோபி லைஃபுக்கு வருவ, சீக்கிரம் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இட்சுகிக்கு ஒரு நம்பிக்கை வரும், நானும் சீக்கிரமே குணமாயிடுறேன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் சொருட்டோ அப்படியே கிளம்புறான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. பார்த்தா ஒரு ஷினோபி வந்து சொருட்டோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறத வேவ் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேறு கஷ்டமார்க்கெலாம் இருக்குது. அவன் ஒருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி, சார் அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சருட்டோ வீட்டுக்கு வந்துட்டு ஓடி வரான். சாசுகே தாத்தான்னு பார்த்தா சாசுகே நருட்டோலாம் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஒன்றா தான் இருக்காங்க. சாசுகே தாத்தான்னு ஓடி வரான். சாசுகே அவன் வந்த ஸ்பீடுக்கு இட்டாச்சி தட்டுற மாதிரி அவன் தலையிலே தட்டுறான். பார்த்தா சருட்டோ அப்படியே கரங்கி விழுந்துட்டான் கீழே. சருட்டோ அவன் ஹெட்பேண்டை கழட்டிட்டு சொல்கிறான், ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிள்ளைய எப்படி அடிப்ப அப்படின்னு சாசுகேவை பார்த்து கேட்குறான். சாசுகே, ஓ நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேல்ல, அதுவே எனக்கு தெரியாது சார்றான்னு சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த என்ட்ரி வரப்போகுது. அது யாரோட என்ட்ரினா, இந்த நருட்டோ உசுமாக்கி. அவன் நருட்டோவை போய் சருட்டோ பார்க்க போகிறான். பார்த்தா நருட்டோ யாருக்கிட்டயோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் சேஜ் மோடு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு யார்கிட்டயோ கத்திக்கிட்டு இருக்கான். சருட்டோ எப்போத்தாலும் இவருக்கு ட்ரைனிங் தானு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிள்ளைய எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. பார்த்தா சொருட்டோவும் கனாபியும் ஒரு மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு யாரோ சாமுராய் நிற்கிறாங்க, அவங்கள வேவு பார்த்துட்ருக்கா. அப்புறம் சொருட்டோ சொல்கிறான், இந்த சாமுராய் ரோக் நிஞ்சான்னு நினைக்கிறேன், இவனை அடித்து நம்ம பேர் வாங்கிடலாம் சென்சேட்ட. கனாபி, ஓகே சரி பொருட்டோ வா போவோம். அப்புறம் பொருட்டோ அவனோட சுரிக்கன் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணுறான் ஃபாஸ்ட்டாக அந்த சாமுராய் மேலே. திடீர்னு அவங்க சைட்டு யாருன்னு பார்த்தா பொருட்டோ. பார்த்தா மினி சாஸ்கே மாதிரியே இருக்கான்ல, பர்பிள் லைட்டிங் வச்சு அந்த எல்லா சூரியனையும் அடித்து போட்டு சொல்கிறான், இன்னமே இந்த சாமுராய் தான் அவங்க சென்சேன்னு சொல்கிறான். அப்புறம் கவாக்கி அவனோட பையனை கூப்பிட்டு வந்துட்டு, இவன் தான் அவன் உங்களோட சென்சே அப்படின்னு டீம் 7 சொல்கிறான். அப்புறம் என் பையன் வந்து சொருட்டோக்கு தெரியும் என் பையனை பற்றி. அப்புறம் இவன் வந்து டீம் 8 இருக்கான். டீம் 8க்கு இன்றைக்கி ஹாலிடேனால இவன் உங்கள் டீமில் இன்றைக்கி மட்டும் ட்ரைனிங் எடுக்க வரான், ஓகேவான்னு கேட்குறான் எல்லாரையும்.
கனாபி ஓகே சொல்ல ஓகே நீ உன்னை அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் கவாக்கியும் பொருட்டோ. அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், ஹலோ என் பேர் தான் ஹவாக்கி, அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு ஜின்சுரிக்கி ஆஃப் 9 tails அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எங்கள் அப்பா செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அலைவ் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த சாமுராய் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களுக்கான ட்ரைனிங் வந்து என்னை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு அந்த சாமுராய் சொல்கிறான். அப்புறம் கவாக்கி நீ தான் என்னை ஃபஸ்ட்டு மோத போகிற. அப்புறம் சடனாக ஒரு பாம்பு கூட இல்லாத இடத்துல அவன் வாயிலேருந்து பெரிய பாம்பை வந்து கவாக்கி அப்படியே பிடிச்சிரும். அப்புறம் அவன் சாமுராய் சொல்லுவான், இது பேர் ஸ்னேக் கவரேஜ் டெக்னிக், இதை நான் லார்டு ஒரோச்சி மாரோட தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே சைடு கவாக்கியை பார்த்தா அவன் சிடோரி எடுத்துகிட்டு வரான். இதை யார்கிட்ட கற்றுக்கிட்டான்னு அவனே சொல்கிறான், நான் வந்து லார்ட் 10 சராதா த ஹொக்காகே அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், சிடோரி நககாசின்னு சொல்கிறான். ஓகே கைஸ், இந்த சிடோரி தெரியும் உங்களுக்கு, நககாசினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சிடோரியை வந்து கவாக்கி வந்து அவனாக தான் உருவாக்கியிருப்பா, அதை வந்து வின் ஸ்டைலோட கலந்து விடுவான், அதுதான். ஓகே, இந்த சிடோரியை பற்றி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மூவ் ஆன். அப்புறம் அந்த சாமுராய் சொல்கிறான், சிடோரி இது எனக்கு பழக்கப்பட்ட ஜூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 6+ எலமெண்ட்ஸ் தெரியும், அந்த எலமெண்ட்ஸ் முன்னாடிலாம் நீ ஒன்றுமே இல்லைடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்ப்ளாஷ்னு ஒன்று விட்றான். பார்த்தா சிடோரியவே அது தண்ணியில் முழுக வச்சிருச்சு. லைட்னிங் ஸ்டைலோட எதிரி வாட்டர் ஸ்டைலரா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அல்டிமேட் வின் ஸ்டைல் கேம் பாம்னு சொல்லி ஒரே வைக்கிறான், நெஞ்சிலேயே ஒரே அடி வைக்கிறான். பார்த்தா கவாக்கி எப்படியோ பறக்கிறான் அந்த இதில் அடித்த ஃபோர்ஸில். பார்த்தா ஒரு மலையை உடச்சிட்டு போய் விழுகிறாங்க. கனாபி, என்ன நீங்கள் ட்ரைனிங்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ண பார்க்குறீங்க, நீங்களாம் ஒரு சென்சேவா? இப்படிலாம் பண்ண சென்சேவே கிடையாது. அந்த சாமுராய் சொல்கிறான், என்ன குழந்தைங்களா பயமாக இருக்கா, பயந்தாங்க கூலிகளான்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறேன், உங்களை பார்த்தெல்லாம் பயப்படுறவங்க இங்கே யாருமே இல்லை, வாங்க சண்டை போட்டு பார்ப்போம். ஆனால் அந்த சாமுராய் சொல்கிறான், கவாக்கியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல அவனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்புறம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க சொருட்டோவும் கனாபியும். ஆனால் அங்கே மிட்சுக்கியை காணும், இடமே குழஞ்சிருக்கு. அப்புறம் அந்த குப்பை தொட்டிலேருந்து நோட்டீஸ் பண்ணுறான் சருட்டோ. அப்புறம் அந்த குப்பை தொட்டிலேருந்து கையை விடுறான். அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க, இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த வாய்ஸ் சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க, ஏன்னா எனக்கு ஜுரம் வேறு, அதோட இந்த இது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த செகண்ட் எபிசோடு புரியும். செகண்ட் எபிசோடு ஃபில்லராக இருக்குது, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வர எபிசோடில் புரியாது. ஏன்னா அடுத்து வர மிட்சுகி ரெஸ்கியூ ஆர்க்குன்னு ஆரம்பிக்குது. ஓகே, and then bye from Rice Gamer guys. Bye.